தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது 40ற்கும் மேற்பட்ட நபர்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி பரிதாபமாக உயிரிழக்கிறாங்க. அதுல 8 குழந்தைகள், பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள். ஆளுகிற தரப்பு இப்ப வரைக்கும் விஜய் அவர்கள் மீது எந்தவிதமான சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளல. மாறாக கரூர் மாவட்ட செயலாளர சிறைப்படுத்துனாங்க. புஷி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா மீது கூட இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. புஷி ஆனந்த் அவர்கள் வீரப்பன் நடமாடிய காட்டுப் பகுதிக்குள் திரிந்து வருகிறார் என்கிற செய்திகள் கிடைத்தும் ஆளுகிற தரப்பு வந்து இப்போ வரைக்கும் புஷி ஆனந்த் அவர்கள கைது பண்ணல. சம்பவம் நடந்து 1 வாரம் ஆச்சு. இதனிடையே தான் கோர்ட் தலையிட்டு விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனத்த ஏன் பறிமுதல் பண்ணல? அப்படிங்கிற அருமையான கேள்வி ஒண்ண எழுப்பியிருக்கு. ஏன்னா, விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனம்ங்கிறது ஒரு ஹைடெக் வாகனம். அந்த வாகனத்துல இருக்கக்கூடிய கேமராக்கள் எல்லாருமே 8K ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய கேமராக்கள். அதாவது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 1080 பிக்சல்ல இந்த காணொளிய பார்த்துட்டு இருக்கீங்க. இத விட 8 மடங்கு அதிக துல்லியமாக ஒரு காட்சியை பதிவு செய்யக்கூடிய வல்லமை மிக்க கேமராக்கள் தான் விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனத்துல இருக்கு. இல்ல அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனத்துல இருக்குன்னா, ஆளுகிற தரப்பு காவல்துறை அந்த பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்து, அதில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள விஜய்க்கு எதிராக சேகரிச்சிருக்கணுமா இல்லையா? அப்ப இந்த இடத்துல தான் உண்மையிலே யாரு டிஎம்கே உடைய பி டீம்ங்கிற கேள்வி எழுது. நெறைய பேரு சமூக ஊடகங்கள்ல அண்ணன் சீமான் அவர்கள் தாவேகாவுக்கு எதிராக பெட்டி வாங்கிட்டு பேசிட்டு இருக்காரு. அண்ணன் சீமான் அவர்கள் இப்ப வரைக்கும் விஜய வந்து, "இது ஒரு விபத்து. தம்பி வேணும்னு பண்ணல. தம்பி வருத்தப்பட்டிருப்பாரு." அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேசி வராரு. ஆனா, அண்ணன் சீமான் அவர்களுடைய தம்பிகளாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் விஜய தூக்கி போட்டு பொல பொலன்னு பொளந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா, பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்கணும், மக்களுக்கான அரசியல செய்யணும் அப்படின்னு பக்குவப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. சீமான் அவர்கள் நாகரீகம் கருதி இந்த மாதிரி ஒரு துக்க நேரத்துல அரசியல் செய்யக்கூடாது அப்படின்றது அவருடைய மாண்பு. அவர் தலைமை பண்புல இருக்கிறவங்க அப்படிதான் இருக்கணும். ஆனா அப்படி தொண்டன் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சீமான் வந்து பின்னாடி நின்னுகிட்டு சாட்டை துரைமுருகன, அதுக்கப்புறம் வந்து இடும்பாவனம் கார்த்திய ஏவி விட்டு விஜய்க்கு எதிராக வேலை செய்ய வச்சுட்டு இருக்காரு. ஒரு நரேட்டிவ செட் பண்ணுது தாவேகா. இந்த மாரி திமுக தான் இதுக்கு பின்னாடி இருக்கு. திமுக 1000 பேர இறக்கி விட்டுச்சு. 50 பேர வந்து கத்திய விட்டு கிழிச்சாங்க. ஜெனரேட்டர் ரூம்ல கரண்ட்ட நிறுத்துனாங்க. அதுக்கப்புறம் பிணங்கள வந்து மார்ச்சரியிலருந்து ரெடி பண்ணி கணக்கு காட்டுனாங்க அப்படின்லாம் ஒரு பொய்ய கான்ஸ்பிரசி தியரிய இவனுங்க பரப்பி ஒரு நரேட்டிவ செட் பண்றானுங்க. அந்த நரேட்டிவ சல்லி சல்லியா நொறுக்குனது நாம் தமிழர் கட்சி தம்பிகள். இதுல ட்ரிகர் ஆனவனுங்க அண்ணன் சீமான் அவர்களும், நாம் தமிழர் கட்சியினரும் திமுக கிட்ட காச வாங்கிட்டு பேசுது அப்படின்னு அவதூறுகள அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சரிடா, நாங்க காச வாங்கிட்டு பேசுறோம்டா. கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள். அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து மேன் மேட் டிசாஸ்டர். விஜய் அவர்களுடைய வண்டிய பறிமுதல் செய்யணும். விஜய்க்கு தலைமை பண்பு இல்ல. இவர வந்து காச குடுத்து வாங்கிட்டாங்களாடா? நீதிபதிய வந்து திமுக காசு குடுத்து வாங்கிருச்சாடா? பிஜேபி காசு குடுத்து வாங்கிருச்சாடா? இப்ப என்னடா சொல்ல போறீங்க? அப்ப தவறுன்றது உங்க மேல இருக்கு அப்டின்னா, அத முதல்ல ஒத்துக்கொள்ள பழகுங்கடா. ஒரு ரசிக மனப்பான்மையில இருந்து விஜய்க்கு நீங்க வந்து மற்ற நேரங்கள்ல சொம்படிக்கிறது, கூஜா தூக்குறது வேற. 40 உயிர் போயிருக்குன்றப்ப பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கிறது தான் அறம். அதத்தான் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் செஞ்சுகிட்டு இருக்கோம். உண்மையிலேயே இந்த திமுகவுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்சினா, அது தமிழக வெற்றிக் கழகம் தான். ஏன்னா, சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல ஆச்சு. இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் மீது எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கல. புஷி ஆனந்த் அவர்கள் கடந்த 1 வார காலமாக தலைமறைவா இருக்காரு. ஸ்காட்லாந்துக்கு இணையாக பணிபுரியக்கூடிய தமிழக காவல்துறை இப்போ வரைக்கும் புஷி ஆனந்த தேடி கண்டுபிடிக்கல. ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் தளத்தில கலவரத்த தூண்டுற மாரி பதிவுகள போடுறாரு. அவர் மீது எந்த கைது நடவடிக்கையும் இல்ல. மாறாக மாரிதாஸ் போன்றவர்கள கைது செய்யுது இந்த காவல்துறை. அப்போ உண்மையிலேயே திமுகவுக்கும், தாவேகாவுக்கும் என்ன டீலிங்? என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? இந்த தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பக்கம் திமுக என்கிற தென்னை மரத்துக்கு பக்கம் ஒரு குத்து குத்துதுன்னா, பாஜக அப்படிங்கிற பனைமரத்து பக்கமும் ஒரு குத்து குத்துது. "டேய் ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு" அப்படின்னு வைக்கக்கூடியது நீங்க. இப்ப வரைக்கும் உங்க மேல எந்த நடவடிக்கையும் அரசு தரப்புல இருந்து எடுக்கல. மாறாக கோர்ட் நாக்க புடுங்கிட்டு சாவுற மாரி கேள்விகள கேட்டிருக்கு. ஆனா, அ திமுக வந்து ஏவி விட்டு, தாக வந்து தாவேகாவ வந்து பேசுது, அவதூறு பரப்புது அப்படின்னு வாய் கூசாம பேசுறீங்களேடா! இதே இடத்துல நாம் தமிழர் கட்சி இருந்திருந்தா, இந்நேரம் அண்ணன் சீமான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பார்.
நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் சிறைப்படுத்தியிருக்கும் இந்த திமுக. ஆனா, நீங்க அப்படிங்கிறதுனால வெளியில உட்காந்து குளிர் காஞ்சுகிட்டு இருக்கீங்க. இப்ப வரைக்கும் புஷி ஆனந்த கைது செய்யாம இருக்கு இந்த தமிழக காவல்துறை. அப்போ உங்களுக்கும் திமுகவுக்கும் என்னடா டீலிங்கு? காட்டு பகுதிக்குள்ள உலா வந்துட்டு இருக்கிறதாக சொல்லப்படக்கூடிய புஷி ஆனந்து, நான் டெரரிஸ்ட் ஆயிட்டேன். என்னது சிறைச்சுட்டு வந்துட்டியா? அப்படிங்கிற மாதிரி மாறுறதுக்குள்ள சீக்கிரம் புஷி ஆனந்த கைது செஞ்சு நடவடிக்கை எடுங்கய்யா. இல்லாட்டி அவர் காட்டுக்குள்ள இந்த அணில் கூட்டத்தெல்லாம் கூட்டி அவர் தனி சாம்ராஜ்யத்த கட்டமைச்சிட போறாரு. அதுக்கப்புறம் ஆளுகிற அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியா போயிடும். அது மாதிரி காமெடிக்கு நம்ம 1000 சொல்லலாம். ஆனா, உண்மையிலேயே இந்த தமிழக வெற்றி கழகத்துல மிகப்பெரிய காமெடிய யார் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, ராஜ்மோகன் அவர்கள் தான். கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் எதுக்காக தலைமறைவாக இருக்கிறாரு? நீங்க ஏன் ராஜ்மோகன் தலைமறைவா இருக்கீங்க? உங்கள தான் யாருமே தேடலையே. எவனோ ஒருத்தன் போய் ராஜ்மோகன் மனசுக்குள்ள நம்ப வச்சிருக்கான். ராஜ்மோகன், நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய தலைவர். எப்போ உங்கள தூக்குவாய்ங்க அப்படின்னு தெரியாது. அதனால நீங்க தலைமறைவாக இருக்கிறது தான் நல்லது. புஷி ஆனந்துக்கு வலை விரிப்பாய்ங்க. ஆனா உங்கள வந்து தூக்கிட்டாய்ங்கன்னா, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால நீங்க வந்து ஜாக்கிரதையா இருங்க. அப்படின்னு ராஜ்மோகன்ட்ட யாரோ ஒருத்தன் சொல்லி நம்ப வச்சுட்டான்னு நெனைக்கிறேன். ராஜ்மோகா, நீ ஒரு காமெடி பீஸ் ராஜ்மோகா. உன்ன வச்சு அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க ராஜ்மோகா. நீயே போய் என்னை கைது செய்யுங்கள் அப்படின்னா கூட சிரிச்சுட்டு கடந்து போயிருவாங்க காவல்துறை அதிகாரிகள்லாம். ஏன்னா மூஞ்சி அப்படி. அ பயமா இருக்கா? இதுக்கப்புறம் பயங்கரமா இருக்கும். அப்படின்னு வாய்க்கிழிய வசனம் பேசினல்ல, உன் வாயில வசம்ப வச்சு தேய்க்க இப்ப எங்க போன? எங்க போய் மணியாட்டிக்கிட்டு இருக்க? அ யூடியூபா போய் பேட்டி குடுத்தல்ல, வாய்க்கிழிய பேசினல்ல, இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல, நீ போனியா? நீ கரூருக்கு போனியா? நீ கரூருக்கு போ வேணாம். ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்து, நீ இன்டர்வியூ குடு. ஒரு இன்டர்வியூ குடுத்து, இந்த மாரி நடந்துருச்சுங்க. எங்க தலைவர் இப்படி பண்ணிட்டாருங்க. இதுக்கப்புறம் இப்படி நடக்காதுங்க. நாங்க தப்பு பண்ணிட்டோங்க. அப்படின்னு ஒரு 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 இன்டர்வியூ குடுக்குறதுக்கு கூட உன் கட்சியில ஒருத்தன் கூட இல்லையாடா? இந்த லைலா மணின்றவன்லாம் ட்வீட் போட்டுட்டு உட்காந்துருக்கிறான். சூதுக்கவும் தர்மம் ஒரு நாள் வெல்லும். உன் வயிறுல வெல்லும். நடந்ததுக்கு 1 வாரம் ஆச்சு. இப்போ வரைக்கும் விளக்கம் குடுக்குறதுக்கு ஒரு பயம் இல்ல அப்படின்னா, கட்சிய கலைச்சுட்டு வேற வேல பார்க்க போங்கடாங்கிறேன். எதுக்குடா உங்களுக்கெல்லாம் அரசியல் கட்சி? எதுக்குடா பொது வாழ்வு? இருக்கிறவன் பூரா தலைமறைவா இருக்கிறான். தமிழக வெற்றி கழகம்னு வைக்கிறதுக்கு பதிலா, தலைமறைவு கழகம்னு பேர மாத்தி வைங்கடா நல்லா இருக்கும். அ பாவம் அப்ராணியா இருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள், அப்பாவி தற்குறிகள் சமூக ஊடகங்கள்ல விஜய்க்கு முட்டு குடுத்துக்கிட்டு, பாவம் வர்றவன் போறவன்ட்டெல்லாம் செருப்படி வாங்கிட்டு இருக்காய்ங்க. பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்கு. அ நீங்கலாம் நிர்வாகிகள்னு சொல்ட்டு, அ இருக்கிற தொண்டர்கள தூண்டி விட்டுட்டு, பின்னாடி நின்னுகிட்டு வேடிக்கை பார்க்குறீங்களே, வெட்கமா இல்லையாடா உங்களுக்குங்கிற கேள்வியோட இந்த காணொளிய நிறைவு செய்றேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள், தமிழக வெற்றிக் கழக தற்குறிகளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொளிய பகிருங்க. குறிப்பாக தலைமறைவாக இருக்கக்கூடிய ராஜ்மோகனுடைய கண்ணிலும் படும்படி பகிருங்க. பார்த்து மனுஷன் சிரிப்பாப்ல. நம்ம காணொளிய பார்த்து. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே